ஹாய் அண்ட் வெல்கம் டு தமிழ் பிஸ்னஸ் இன்ஃபோ. இந்த பதிவில் நம்ம வந்து ஒரு சூப்பரான சிறு தொழில் ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தொழிலை பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் செய்யலாம். இப்போ வந்து ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், யார் வேணாலும் இந்த தொழிலை வந்து செய்யலாம். ரொம்ப ஈஸியான ஒரு தொழில். இந்த பொருள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டிமாண்ட் இருக்கிற ஒரு பொருள். சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு பொருள். ஸோ சாதாரண நேரத்தில் மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ், அதாவது பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்லேயும் இந்த பொருளோட ஒரு முக்கிய இடத்த பிடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேன்சியான பொருளை வந்து நம்ம வீட்டிலேயே தயார் செஞ்சு ஹோம் பேஸ்டு ஆஃப்லைன்லேயும் ஆன்லைன்லேயும் எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்யூஸ், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே ஒரு பெல் பட்டன் அப்பியர் ஆகும், அதையும் மறந்தாமல் கிளிக் பண்ணுங்கள். அது ஏன் அப்படின்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் அது உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இது என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சாக்லேட்ஸை ஹோம் பேஸ்டு வீட்டிலேயே ரெடி பண்ணி அதை எப்படி ஆஃப்லைன்லேயும் ஆன்லைன்லேயும் டிஃப்ரெண்ட் பேக்கெட்ஸில், அட்ராக்டிவ் பேக்கெட்ஸில், கிஃப்ட் பேக்கெட்ஸில் நம்ம வந்து பேக் பண்ணி எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாக்லேட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி. மேக்ஸிமம் லேடிஸ்க்கு வந்து அந்த ரெசிபி அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி தெரியாதவங்களுக்கு நான் இங்கே ஒரு ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். இது எப்படி ஹோம் பேஸ்டு தயாரிக்கப்படுது அப்படிங்கிறத. ஸோ சாக்லேட் தயாரிக்கிறதுக்கு தேவையான முக்கியமான மூலப்பொருட்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்க் பவுடர், சுகர் பவுடர், சாக்லேட் பவுடர் ஆர் கோகோ பவுடர், பட்டர், அது மட்டும் இல்லாமல் ட்ரை நட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பட்டரை தவிர மற்ற எல்லா மூலப்பொருட்களுமே ஒரு பாத்திரத்தில் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக அந்த அந்த தூவி இந்த தேங்காய் துருவுற மாதிரி தூவி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அது எதுக்கு அப்படின்னா அலங்காரத்துக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா மூலப்பொருட்களையுமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் பட்டர் போட்டு நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு இந்த மூலப்பொருட்கள் எல்லாத்தையுமே அதை கலந்து நல்லா அது வந்து ஒரு சாலிட் ஃபார்முக்கு வர அளவுக்கு அந்த நீங்கள் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ இந்த மாதிரி சாக்லேட்ஸை வந்து நீங்கள் ஹோம்மேடு வீட்டில் ரெடி பண்ணி இதை வந்து டிஃப்ரெண்ட் மோல்டில் இருக்கும். அந்த சாக்லேட் மோல்டுன்னு சொல்லுவாங்க. அதை நான் பின்னாடி வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி சாக்லேட் ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த சாக்லேட்டை பார்த்தீங்கன்னா மோல்ட்ஸில், அதாவது நம்ம ஃபில் பண்ணுறாங்க இல்லையா, இது மாதிரி டிஃப்ரெண்ட் மோல்ட் இருக்குது. அது வந்து ஆன்லைனில் கிடைக்கும். நான் அதை வந்து வீடியோக்கு பின்னாடி இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து உங்களுக்கு மோல்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி மோல்ட்ஸில் ஃபில் பண்ணி அதை ஃப்ரீசரில் 3லேருந்து 4 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சாக்லேட் ரெடி. ஸோ இந்த மாதிரி சாக்லேட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் மோல்ட்ஸில் போட்டு நீங்கள் அதை வந்து அட்ராக்டிவாக பேக் பண்ணி ஆஃப்லைன்லேயும் ஆன்லைன்லேயும் நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு ரா ரெசிபி. இதை விட நல்ல ரெசிபி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் செஞ்சு விற்கலாம். இல்லைனா நான் யார்கிட்டையாவது கேட்டு நீங்கள் ஒரு நல்ல ரெசிபி நீங்கள் செஞ்சு விற்கலாம். ஏன்னா நான் இந்த ரெசிபி வீடியோ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த ரா மெட்டீரியல்ஸ், சாக்லேட் தயார் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தயாரித்த இந்த சாக்லேட்ஸை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாக்லேட்ஸ் தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மோல்டு விற்குது. இது பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட் மோல்டு அப்படின்னு நீங்கள் வந்து ஆன்லைனில் நெட்டில் அடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரிலாம் நிறைய மோல்டு வரும். ஸோ இந்த மோல்டு பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் மோல்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசைனில் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸில் வரும், ஆல்ஃபபெட்ஸ் லெட்டர்ஸில் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மாதிரியான சாக்லேட்ஸை நீங்கள் வந்து இந்த மோல்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தயாரிக்க முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இது வந்து ஹார்ட் ஷேப்டு மோல்டு. ஸோ நீங்கள் சிம்பிளாக வந்து ஆன்லைனில் போயிட்டு ஹோம்மேட் சாக்லேட் மோல்டு, அதாவது சாக்லேட் மோல்டு அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா க்யூப் மாதிரியான மோல்டு. ஸோ இந்த சாக்லேட் மோல்டுனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 150லேருந்து 250க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மோல்டு. ஸோ இந்த மோல்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் மோல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் மெட்டீரியல் செஞ்சுருப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஃப்ரீசரில் என்ன டெம்பரேச்சர் வச்சாலும் ஒன்றுமே ஆகாது. ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் உங்களுக்கு வந்து மோல்டு கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான சாக்லேட்ஸ் வந்து தயார் பண்ண போறீங்கிற பொறுத்து நீங்கள் மோல்டு வாங்கிக்கலாம். இப்போ வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் மாதிரியான மோல்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ வந்து சில்ட்ரனை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா சில்ட்ரனுக்கான பொம்மை மாதிரியான மோல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆவரேஜாக நார்மலான சாக்லேட் பார்த்தீங்கன்னா க்யூப் மாதிரி ஷேப்பில் அந்த மாதிரி மோல்டு கிடைக்கும். டிஃப்ரெண்ட் மோல்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் டிசைன்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் தயார் பண்ண சாக்லேட்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மோல்ட்ஸில் தேவையான ஷேப்ஸில் நீங்கள் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி விற்கலாம். ஓகேங்க. இப்போ எனக்கு ரெசிபிலாம் தெரியாதுங்க. எனக்கு சாக்லேட்லாம் செய்ய தெரியாது. பட் ஆனால் எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றவங்களுக்கும் கவலையே படாதீங்க. ரெடிமேட் சாக்லேட் காம்பவுண்டு விற்கிது மார்க்கெட்டில்.
ஸோ இந்த சாக்லேட் காம்பவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரா மெட்டீரியல்லாம் போட்டு இவங்களே சாக்லேட்ட வந்து ரெடிமேடா மேட் பார்த்தீங்கன்னா பண்ணி இன்கிரீடியன்ஸ் வச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஸோ சுகர், இந்த எடிபிள் வீடியோல பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் தெரியும். ஃபேட், அந்த கோக் ஆஃப் சாலிட்ஸ், எமல்சிஃபயர்ஸ், என்ன ஃப்ளேவர்ஸ் இது எல்லாமே போட்டு ரெடிமேட் சாக்லேட் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, இந்த ரெடிமேட் சாக்லேட்ஸ வாங்கிட்டு வந்து அத மெல்ட் பண்ணணும். இந்த மெல்ட் பண்றதுக்குன்னு ஒரு மிஷின் விக்குதுங்க. அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பின்னாடி வீடியோல நான் சொல்றேன். அந்த மிஷின்ல போட்டு மெல்ட் பண்ணி, நீங்க மோல்டு வாங்கியிருக்கீங்க இல்லையா? அந்த மோல்ட்ல டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல நீங்க வந்து போட்டு, நீங்க வந்து சாக்லேட் சேல் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த சாக்லேட் காம்பவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல ரெடிமேடா அவைலபிளா இருக்கும். நீங்க ஆன்லைன்ல போயிட்டு சாக்லேட் காம்பவுண்ட் அப்படின்னு அடிச்சீங்க அப்படின்னாவே, உங்களுக்கு வந்து இந்தியா மார்ட்லேருந்து, அமேசான்லேருந்து, ஃப்ளிப்கார்ட்லேருந்து எல்லா கமர்ஷியல் மார்க்கெட்ஸ்லயும், ஆன்லைன் மார்க்கெட்ஸ்லயும், காமர்ஸ் சைட்ஸ்லயும் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். இது வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இது ஒண்ணும் இல்ல. இந்த சாக்லேட் காம்பவுண்ட்ஸ் வந்து என்ன சொல்றது, ரெடிமேட் ரா மெட்டீரியல் எப்படி இன்ஸ்டன்ட் மிக்ஸ் மாரி, அந்த மாரி சாக்லேட்டுக்கு. இது வாங்கிட்டு வந்து நீங்க வந்து என்ன சொல்றது, மெல்ட் பண்ணா போதும். ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணா போதும். அதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்கு. ஸோ அத பத்தி இந்த வீடியோல அடுத்தது நம்ம பார்ப்போம். அந்த மிஷின்ல போட்டு மெல்ட் பண்ணி, இந்த மோல்டு இருக்கு இல்லையா? மோல்டுல நீங்க ஊத்தி ஃப்ரீஸ் பண்ணி, நீங்க வந்து டிஃபரெண்ட் பேக்கெட்ஸ்ல போட்டு விக்கலாம். ஸோ இந்த ரெடிமேட் காம்பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 400 கிராம்ல இருந்து வந்து 10 கிலோகிராம் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 639. இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். உங்களுக்கு இப்ப ரூ. 140க்கு 400 கிராம் இது உங்களுக்கு கிடைக்கும். இதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்காங்க. இந்த மாடரேட் சாக்லேட் ஸ்லேப்ஸ் பெஸ்ட் ஃபார் ஹோம்மேட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு. ஹோம்மேட் சாக்லேட்ஸ்க்கு இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இத வந்து யூஸ் பண்ணப்படுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 320 வந்து உங்களுக்கு சின்ன பாக்கெட்டு. ஸோ ரூ. 3200 பார்த்தீங்கன்னா, 10 கிலோகிராம் காம்பவுண்ட் பாக்கெட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் ஆன்லைன்லாவே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சாக்லேட் ரெசிபி தெரியாதவங்க நீங்க இத யூஸ் பண்ணி சாக்லேட் மேட் பண்ணலாம். ஸோ சாக்லேட் மெல்ட்டிங் பாட் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெடிமேட் சாக்லேட் காம்பவுண்ட வாங்கி அதை மெல்ட் பண்ணி ஊத்துனாங்கன்னா, இந்த மெல்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு மிஷின் வைக்கிறீங்க ஆன்லைன்ல. ஸோ இதுதான் அந்த மிஷின் வீடியோல பார்க்கறது தான். இந்த மிஷினுடைய ரேட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து ரூ. 520 550 உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஆன்லைன்ல அமேசான்ல எல்லா இதுலயும் உங்களுக்கு கிடைக்கும். இந்தியா மார்ட்லயும் கிடைக்கும். இந்த மிஷினுடைய ரேட் பார்த்தீங்கன்னா, இது ரூ. 500 ரூ. 600 வரும். இந்தியா மார்ட்ல உங்களுக்கு வந்து இந்த மிஷின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆன்லைன்ல போய் ஜஸ்ட்டு சாக்லேட் மெல்ட்டிங் பாட் மிஷின் அப்படின்னு அடிச்சீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அ டிஃப்ரெண்ட் செல்லர்ஸ் வந்து விப்பாங்க. உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து இந்தியா மார்ட் அண்ட் அ அமேசான்லேருந்து எடுத்தது. இது வந்து ஒரு எலக்ட்ரிக் மிஷின். உங்களுடைய சாக்லேட் காம்பவுண்ட வந்து ஒரு ட்ரே மாரி குடுத்துருப்பாங்க. அதில போட்டு நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா, அது மெல்ட் ஆயிரும். அதுக்காக தான் இந்த மிஷின். ரொம்ப சிம்பிளான சின்ன மிஷின். வீட்ல நீங்க அழகா வச்சு இத வந்து யூஸ் பண்ணலாம். வீட்லருந்து நீங்க இந்த பிசினஸ அழகா செய்யலாம். ஸோ இந்த மிஷின் நான் வந்து இந்த விலை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ரூ. 550 உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா, இந்தியா மார்ட்லேருந்து எடுத்தது. ரூ. 525 வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்தியா மார்ட்ல போய் நீங்க ஜஸ்ட்டு சாக்லேட் மெல்ட்டிங் பாட் மிஷின் அடிச்சீங்க அப்படின்னா நெறைய வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் ரேட் வந்து 525, 50லேருந்து இருக்கு. உங்களுக்கு வந்து 50,000 வரைக்கும் இந்த மிஷின் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் லெவல்ல வந்து பெரிய மிஷின். அப்புறம் ஹோம் பேஸ்டு நீங்க செய்றதுனால இந்த மிஷின் உங்களுக்கு வந்து போதும். ஓகே. இப்ப சாக்லேட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி சேல் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சேல் வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ்ல நீங்க பண்ணலாம். ஆன்லைன்ல நீங்க வந்து இத சேல் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வெவ்வேறு மோல்ட்ல, வெவ்வேறு ஷேப்ல நீங்க போட்டிருப்பீங்கல்ல, அத வந்து கஸ்டமைஸ்டா அழகா பேக் பண்ணி, ஸோ இந்த மாதிரி இல்லன்னா இந்த மாரி பார்த்தீங்களா, ஆல்ஃபபெட் சாக்லேட் இது. இந்த சாக்லேட்ஸே பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபபெட் சாக்லேட்ஸ் அந்த மோல்ட்ல ரெடி ஆனது. ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்க பேக் பண்ணி சேல் பண்ணலாம். அப்படி இல்லன்னா இந்த மாதிரி சாக்லேட்ஸ ரவுண்ட் மோல்ட்ல போட்டு, நீங்க அத வந்து அலுமினியம் ஃபாயில்ல ராப் பண்ணி, இந்த மாரி கிஃப்ட் பாக்ஸஸ் உங்களுக்கு வந்து விக்கும். அதுவும் ஆன்லைன்லயே விக்கும் உங்களுக்கு. ஹோல்சேலா நீங்க அத வாங்கி அதில இந்த மாரி பேக் பண்ணி, உங்களுடைய பிராண்ட் நேம போட்டு நீங்க சேல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கியூப்ஸ வந்து நீங்க பாக்ஸஸ்ல போட்டு உங்க பிராண்ட் நேம்ல சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி டிஃபரெண்ட் வெவ்வேறு மெத்தட்ல நீங்க வந்து சேல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து சேல் பண்ணலாம். கிஃப்ட் பாக்ஸஸ்ல போட்டு ஒரு பொக்கே மாதிரி நீங்க சேல் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, பொக்கே மாதிரி டைப். இது எல்லாமே ஆன்லைன்ல உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஆன்லைன்லயும், ஆஃப்லைன்லயும் சேல் பண்ணலாம். ஸோ இந்த சாக்லேட்ஸோட பேக்கிங்கை பொறுத்தவரைக்கும் வந்து உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு தான் நான் விடுறேன். அதாவது நீங்களே வந்து எப்படி எப்படிலாம் பேக் பண்ணணும் ஆன்லைனில் சர்ச் பண்ணுங்க, பாருங்க நிறையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணி கஸ்டமைஸ்டாகவும் நீங்கள் விற்கலாம், அழகாக பேக் பண்ணி விற்கலாம். ஸோ இது எங்கெங்கே சேல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லனா கிஃப்ட் ஷாப்ஸ் எல்லாத்துலேயுமே, சாக்லேட் ஷாப்ஸ், கிஃப்ட் ஷாப்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கு நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். இது வந்து உற்பத்தி செலவு உங்களுக்கு கம்மியாகும். பட் விற்கிற விலை பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 200% லாபம் வச்சு விற்கலாம். அடுத்தது ஆன்லைன்ல. ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா, அதிகமா சேல் ஆகுற ஐட்டம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சாக்லேட்டும் ஒண்ணு. அது கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து அதிகமா சேல் ஆகுது. ஸோ 100 கிராம்ஸ் சாக்லேட் பார்த்தீங்க அப்படின்னாலும் ரூ. 250 ரூ. 300 வரைக்கும் உங்களுக்கு சேல் ஆகுதுங்க. ஸோ பெரிய பெரிய கிஃப்ட் ஷாப்ஸ் ஆன்லைன் இதில மட்டும் இல்லாம, சின்ன சின்ன கடைகளுக்கு நீங்க சின்ன சின்ன ராப்பர்ல அந்த அலுமினியம் ஃபாயில்ல ராப் பண்ணி நீங்க வந்து சின்ன சின்ன பாக்கெட்ஸ்ல போட்டு சேல் பண்ணலாம். ஸோ இந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா, ஃபுட் ப்ராடக்ட்டா இருக்கிறதுனால நீங்க எஃப்எஸ்எஸ்ஏஐ லைசென்ஸ் எடுத்தாகணும். நீங்க இனிஷியலா வீட்ல ஹோம் பேஸ்டு பிசினஸ் அப்படிங்கிறதுனால பேசிக் எஃப்எஸ்எஸ்ஏ லைசென்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி லைசென்ஸ் எடுத்தால் போதுமானது.
பேசிக் எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்ஸ் அப்படின்னா, உங்களோட டர்ன் ஓவர் இயர்லி டர்ன் ஓவர் வந்து 12,00,000 வரைக்கும் இருந்தாக்க இந்த பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் போதும். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க ஆன்லைன்ல சேல் பண்றதுனால ஜிஎஸ்டி கண்டிப்பா வேணும். நீங்க வந்து Amazonல, Flipkartல இந்த மாரி வந்து கமர்ஷியல் சைட்ல சேல் இ-காமர்ஸ் சைட்ல சேல் பண்ணணும்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி கேட்பாங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. ஸோ நீங்க உங்க பிசினஸ்க்கு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. 2மே ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணலாம். ஆஃப்லைன்லயும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். 2க்குமே ஆகுற செலவு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து ரூ. 8,000க்குள்ள முடிஞ்சிடும் 2க்குமே. ஸோ கையில ஒரு ரூ. 2,000லேருந்து ரூ. 5,000 இருந்தா அந்த பிசினஸ சூப்பரா வீட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிறலாம். ஸோ இந்த வியாபார தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது பிசினஸ் என்குயரீஸ் இருந்துச்சு அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய இமெயில் ஐடி குடுத்துருக்கேன். அதில கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.